முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் தமிழக அரசை அவதூறாக பேசிய வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். தாமோதரன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். வழக்கம் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் அவர்கள் மீது தமிழக முதலமைச்சரையும் தமிழக அரசையும் அவதூறாக பேசியதாக பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது. இதில் இன்று 2 வழக்கு தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட நடுவர் நீதிமன்றத்தில் இன்று சி.வி. சண்முகம் அவர்கள் இன்று காலை 10:30 மணி அளவில் ஆஜராகியுள்ளார். இந்த வழக்கானது ஆரோவிலில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்திலும் பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலும் தமிழக அரசையும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. இந்த வழக்கில் இன்று விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ள சி.வி. சண்முகம் தற்போது நீதிபதி முன்பு ஆஜராகியுள்ளார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்தபடியாக தேதி வழங்கப்படும். இதனைத் தொடர்ந்து இவர் இன்று ஆஜராகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.